ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை நேரங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்களும் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய வல்லமை விளங்கட்டும். ஆண்டவரே, நீ கிருபையாக இறங்கி நீ வழிநடத்தும்படி உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அந்த வேளையிலும் இந்த நிகழ்ச்சியை நேரங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வுகளை கர்த்தர் தரும்படி செபிக்கிறோம். இதனால் இருக்கிற நன்மைகளை ஒவ்வொருவரும் ருசிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை தந்து தேவ மகிமை வெளிப்பட செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அந்த நேயர்களே, இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அளிப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் பேதைகளுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காருடைய உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இரவும் பகரும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் ஒரு நல்ல பாக்கியத்தை நமக்கு தருவார். ஸோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதை எத்தனை முறை கேட்குறீங்களோ அத்தனை முறை இந்த வேதத்தை வாசிக்கிறதாக காணப்படும். ஒரு வருடத்திலே நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு முறை கேட்கும் பொழுது ஒரு முறை வாசிக்கிறீர்கள். எத்தனை முறை கேட்கல அத்தனை முறை வாசிக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பற்றி கொண்டிருங்கள். இதில் காண்கிறதான அற்புத அதிசயங்கள், இது தேவனால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தை நேரடியாக நமக்கு இது கிடைக்கிறது. அதை நீங்கள் அந்த சத்தம் கேட்கும் பொழுது உங்களுக்குள் இருக்கிற மனபாரங்கள், கவலைகள், வியாதிகள் எல்லாம் நீங்கி போகும். இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, அற்புதமான செயல். ஜீவனுள்ள வார்த்தை நேரடியாக நமக்குள்ளே பிரவேசிக்கிறது. தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள், எதிரிகள், பிரச்சனைகள், இழப்புகள், குழந்தை இல்லாமைகள், எல்லா காரியங்களும் அற்புத அதிசயங்களையும் நேரடியாக வேத வசனம் நமக்குள்ளே போகுது. அந்த வல்லமை நமக்குள்ளே பாய்ந்து செல்லும். தேவ மகிமை உண்டாகட்டும். ஆமென். இன்றைக்கு நான் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 சாமுவேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம். 2 சாமுவேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம். அதன் பின்பு அம்மோன் புத்திரரின் ராஜா மரித்து போனான். அவன் குமாரனாகிய ஆனூன் அவன் பட்டயத்திற்கு ராஜாவானான். அப்பொழுது தாவீது ஆனூன் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயை செய்தது போல் அவன் குமாரனாகியவனுக்கு நான் தயை செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்கு அவனுக்கு ஆறுதல் சொல்ல தன் ஊழியக்காரரை அனுப்பினான். தாவீது ஊழியக்காரர் அம்மோன் புத்திரன் தேசத்திலே வந்தபோது அம்மோன் புத்திரன் பிரபுக்கள் தங்கள் ஆண்டவனாகிய ஆனூனை பார்த்து, தாவீது ஆறுதல் சொல்கிறவர்களை உம்மிடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனையும் கனம் பண்ணுகிறதாய் உமக்கு தோன்றுகிறதோ? இந்த பட்டணத்தை ஆராய்ந்து உளவு பார்த்து அதை கவிழ்த்து போட அல்லவோ தாவீது தன் ஊழியக்காரரை உம்மிடத்தில் அனுப்பினான் என்றார்கள். அப்பொழுது ஆனூன் தாவீதின் ஊழியக்காரரை பிடித்து அவருடைய ஒரு பக்கத்து தாடியை சிரைத்து அவருடைய வஸ்திரங்களை இருப்பிடம் மட்டும் வைத்துவிட்டு மற்ற பகுதியை கத்தரித்து போட்டு அவர்களை அனுப்பிவிட்டான். அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டபோது ராஜா அந்த மனுஷன் மிகவும் வெட்டப்பட்டபடியினால் அவர்களுக்கு எதிராக ஆட்களை அனுப்பி, உங்கள் தாடி வளரும் மட்டும் நீங்கள் எரிகோவில் இருந்து பிற்பாடு வாருங்கள் என்று சொன்னான். அம்மோன் புத்திரர் தங்கள் தாவீதுக்கு அருவருப்பானதை கண்ட பொழுது ஸ்தானாதிபதியில் அனுப்பி பெத்ரேக தேசத்து சீரியாவிலும் சோபாவிலும் இருக்கிற சீரியல் 20,000 காலாட்களையும் மக்கா தேசத்து ராஜாவினிடத்தில் 1000 பேரையும் இஸ்தோபில் இருக்கிற 12,000 பேரையும் கூலிப்படையாக அழைப்பித்தார்கள். அதை தாவீது கேள்விப்பட்ட பொழுது யோவாவையும் பராக்கிரமசாலிகளாகிய சமஸ்த இராணுவத்தையும் அனுப்பினான். அம்மோன் புத்திரர் புறப்பட்டு ஒலிவ வாசலண்டிலே போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். ஆனால் சோபாவிலும் ரேகோபிலும் இருந்து வந்த சீரியரும் இஸ்தோபிலும் மாக்காவிலும் இருந்து வந்த மனுஷரும் வெளியிலே பிரத்யேகமாக இருந்தார்கள். யோவாபோ இராணுவங்களின் படைமுகம் தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை காண்கையில் அவன் இஸ்ரவேலில் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா இராணுவங்களிலும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தி மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தும்படி தன் சகோதரனாகிய அபிசாயின் இடத்திற்கு ஒப்புவிட்டு, சீரிய கைமிஞ்சுகிறதாக இருந்தால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும். அம்மோன் புத்திரர் கைமிஞ்சுகிறதாக இருந்தால் நான் உனக்கு உதவி செய்ய வருவேன். தைரியமாக நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம். கர்த்தர் நமது பார்வைக்கு நலமானது செய்வாராக என்றான். யோவாவும் அவனுடைய இந்த ஜனமும் சீரியர் மேல் யுத்தம் பண்ண கட்டினார்கள். அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்து ஓடினார்கள்.
சீரியர் முறிந்தோடுகிறதை அம்மன் புத்திரர் கண்ட பொழுது அவர்களும் அபிஷாய்க்கு முன்பாக முறிந்தோடி பட்டணத்துக்கு புகுந்தார்கள். அப்பொழுது யோவாப் அம்மன் புத்திரரை விட்டு திரும்பி எருசலேமுக்கு வந்தான். நாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதை சீரியர் கண்டபோது ஒருமிக்க கூடினார்கள். ஆதாஸ் தேச நதி அப்பால் இருந்து சீரியரையும் அழைத்து அனுப்பினான். அவர்கள் எலாமுக்கு வந்தார்கள். ஆதாசேயருடைய படைத்தலைவனாகிய சோபாக் அவர்களுக்கு முன்னாலே சென்றான். அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அவன் இஸ்ரவேலை எல்லாம் கூட்டிக் கொண்டு யோர்தானை கடந்து ஏலாமுக்கு போனான். சீரியர் தாவீதுக்கு எதிராக இராணுவங்களை அணிவகுத்து நின்றார்கள். அவனுடைய யுத்தம் பண்ணுகிற போது சீரியர் இஸ்ரவேலுக்காக முன்பாக முறிந்தோடினால். தாவீது சீரியர் 700 ரத வீரரையும் 40,000 குதிரை வீரரையும் கொண்டு அவர்களுடைய பணிகளை தலைவனாகிய சோபாவை எங்கள் சாகும்படி வெட்டி போட்டான். அப்பொழுது ஆதாரியஸை சேவிக்கிற சகல ராஜாக்களும் தங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதை கண்டு இஸ்ரவேலுடைய சமாதானம் பண்ணி அவருடைய சேவித்தார்கள். அப்புறம் அம்மன் புத்திரருக்கு உதவி செய்ய சீரியர் பயப்பட்டார்கள். அதிகாரம் 11. மனுஷரும் ராஜாக்களும் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்த பொழுது தாவீது யோவாபையும் அவனோடு கடந்த சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீது எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்திலே தாவீது தன் படுக்கையில் எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் விளாத்தி கொண்டிருக்கிற பொழுது ஸ்நானம் பண்ண ஒரு ஸ்திரியை உப்பரிகையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரிய உள்ள மாதிரியாக இருந்தாள். அப்படி தாவீது அந்த ஸ்திரியை யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரனாகிய ஏத்தியனான உரியாவின் மனைவியாகிய பச்சைபாள் என்றார்கள். அப்படி தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவளிடத்தில் வந்தபோது அவனுடைய சயனித்தான். பிற்பாடு அவள் தன் வீட்டுக்கு திரும்பும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். அந்த ஸ்திரீ கற்பந்தரித்து தன் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினார். அப்பொழுது தாவீது ஏத்தியனாகிய உரியாவை என்னிடத்தில் அனுப்பி என்று யோவாபினிடைக்கு ஆள் அனுப்பினான். அப்படியே யோவாப் உரியாவை தாவீதிடத்திற்கு அனுப்பினான். உரியாவிடத்திற்கு வந்தபொழுது தாவீது அவனை பிடித்து சுகமாயிருக்கிறான், ஜனங்கள் சுகமாயிருக்கிறார்கள், யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்றும் விசாரித்தான். பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போய் பாத சுத்தி செய் என்றான். உரியா ராஜா அரண்மனையிலிருந்து புறப்பட்ட பொழுது ராஜாவிடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்களை அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. ஆனாலும் உரியா தன் வீட்டுக்கு போகாமல் தன் எஜமா அரண்மனையிலே வாசலிலே தான் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடும் கூட படுத்து கொண்டிருந்தான். உரியா தன் வீட்டிற்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டபோது தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா, நீ உன் வீட்டிற்கு போகாதிருக்கிறது என்ன என்று கேட்டான். உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதா கூடாரங்களில் தங்களின் ஆண்டவனாகிய யோவாவும் என் ஆண்டவரும் சேவகரும் வெளியிலே பாலம் இறங்குக்கு நான் பசிக்கிறதும் குடிக்கிறதற்கு என் மனைவியோடு செய்கிறதற்கு என் வீட்டுக்குள் பிரவேசிப்போனோம். நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்மாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது தாவீது உரியாவை நோக்கி, இன்றைக்கும் நீ இங்கே இரு, நாளைக்கும் உன்னை அனுப்பிவிடுவேன் என்றான். அப்படியே உரியா அன்று மறுநாளும் எருசலேமில் இருந்தார். தாவீது அவனை தனக்கு முன்பாக புசிக்க குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்தில் தன் ஆண்டவனின் சேனைகளுடைய தன் படுக்கையிலே படுத்து கொண்டான். காலமே தாவீதுக்கு யோவாவுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அது நிருபத்தின் மும்முரமாக நடக்கிற போர் முகத்தில், நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் விட்டுண்டு சாகும்படி அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தது. அப்படியே யோவாப் அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டிருக்கையில் பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் என்று நான் அறிந்த இடத்தில் உரியாவை நிறுத்தினான். பட்டணத்து மனுஷர் புறப்பட்டு வந்து யோவாப்போடு யுத்தம் பண்ணுகையில் தாவீதின் சேவராகி ஜனத்தில் சிலர் பட்டார்கள். ஏத்தியனாகிய உரியாவும் செத்தான். அப்பொழுது யோவாப் அந்த யுத்தத்தின் செய்திகளை எல்லாம் தாவீதுக்கு அறிவிக்க ஆள் அனுப்பி, நான் அனுப்புகிற ஆளை நோக்கி நீ யுத்தத்தின் செய்திகள் எல்லாம் ராஜாவுக்கு சொல்லி தீர்த்த போது ராஜாவுக்கு கோபம் எழும்பி, அவர்கள் நீங்கள் பட்டணத்திற்கு இத்தனை கிட்ட போக இத்தனை பண்ண வேண்டியது என்ன அலங்கத்தில் நின்று என்பார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? எருப்பசேத்தின் குமாரன் அபிமெலேக்கை கொண்டது யார்? தேபேசிலே ஒரு பெண் பிள்ளையை அலங்கத்திலிருந்து ஒரு வஸ்திரக்கல்லின் துண்டை அவன் மேல் போட்டதினால் அல்லவோ அவன் செத்தான். நீங்கள் அலங்கத்திற்குள் இத்தனை கிட்ட போனது என்ன என்று உன்னோட சொன்னால், அப்பொழுது நீ உம்முடைய தேவனாகிய உரியா என்னும் ஏத்தியனும் செத்தான் என்று சொல்லென்றார்.
அந்த ஆள் போய்கிட்ட உட்பிரவேசித்து யோவாப் தன்னிடத்தில் சொல்லி அனுப்பின செய்திகள் எல்லாம் தாவீதுக்கு அறிவித்து, தாவீதை பார்த்து அந்த மனுஷன் கைமிஞ்சி அவர்கள் வெளியே எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்த பொழுது நாங்கள் பட்டண வாசல் மட்டும் அவர்களை துரத்தினோம். அப்பொழுது வில்வீரர் அலங்கத்திலிருந்து உம்முடைய சேவகரின் மேல் எய்ததினால் ராஜாவின் சிலர் செத்தார்கள், உம்முடைய சேவனாய் ஊரியா என்னும் ஏத்தியனும் செத்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த ஆளை நோக்கி, நீ யோவாபினிடத்தில் போய் இந்த காரியத்தை பற்றி விசாரப்பட வேண்டாம். பட்டயம் ஒருவேளை மற்றொருவனை பட்சிக்கு நீ யுத்தத்தை பழக்கப்பட்டு பட்டணத்தை இடித்து போட்டு என்று அவனுக்கு திடம் சொல்லி என்றார். தன் பிரச்சனையாக உரிய செத்தான் என்று அவன் மனைவி தெருக்கழிப்பட்ட பொழுது அவன் தன் நாயகனுக்காக இளவு கொண்டாடினான். துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவனை அழைத்து அனுப்பி தன் வீட்டிலே செத்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாக அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றால். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததாக இருந்தது. அதிகாரம் 12. கர்த்தர் தானே தாவீதிடத்துக்கு அனுப்பினார். அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷன் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாக இருந்தது. தரித்திரனுக்கு தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறு ஒன்றும் இல்லாதிருந்தது. அது அவனும் அவன் பிள்ளைகளும் கூட இருந்து வளர்ந்து வந்த அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்தில் குடித்து அவன் மடியிலே படுத்து கொண்டு அவனுக்கு ஒரு மகளைப் போல இருந்தது. அது ஐஸ்வர்யோடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணி வைக்க தன்னுடைய ஆடு மாடுகள் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷருக்கு சமையல் பண்ணிவிட்டான் என்றார். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாக நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் இரக்கமற்றவனாக இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தினை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறேன் என்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவருடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவருடைய ஸ்திரீகளை உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தோம் என்று இது பேசாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது இந்த காரியத்தை செய்யாது. அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டது. அவனை அம்மோன் புத்திரன் பட்டயத்தாலே கொண்டு போட்டாய். இப்பொழுது நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உமது வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகள் எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன்னை ஸ்திரீகளுடைய சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடி கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்வார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ பிறந்த பிள்ளையை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து அவன் உள்ளே போய் ராம் முழுதும் தரையிலே கிடந்தான். அவனை தரையில் கிடக்கதை எழுந்திருக்க பண்ணி அதை வீட்டில் உள்ள மூப்பரானவர்கள் எழுந்து அவன் ஒன்றையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களுடைய அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். 7ஆம் நாளிலே பிள்ளை செத்து போயிட்டு என்று தாவீதின் ஊழியக்காரன் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டவர்கள், பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவரோடு பேசும் பொழுது அவர் நம்முடைய சொற்கேட்கவில்லை, பின்னை செத்து போயிட்டு என்று அவரோடு எப்படி சொல்லுவோம், அதிகமாக வியாகுலப்படுவாரே என்று பேசிக்கொண்டார்கள்.
தாவீது தன் ஊழியக்காரரை ரகசியமாய் பேசிக் கொள்கிறதை கண்டு பிள்ளை செத்து போயிட்டு என்று அறிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி பிள்ளை செத்து போயிட்டு என்று கேட்டான். செத்து போயிட்டு என்றார்கள். அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசி கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்த போஜனம் கேட்டான். அவன் முன்னே அந்த வைத்த பொழுது புசித்தான். அப்பொழுது அவன் ஊழியக்காரன் அவனை நோக்கி, நீ செய்கிறது இந்த காரியம் என்ன? பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுதீர், பிள்ளை மரித்த பின்பு எழுந்திருந்து ஆசனம் பண்ணுகிறீர் என்றார்கள். அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்காக கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அது மறித்திருக்கிற இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனிதான் அதை திரும்பி வர பண்ணக்கூடுமோ? நான் அதனிடத்திற்கு போவேனோ? அல்லாமல் அது என்னிடத்தில் திரும்ப வரப்போகிறது இல்லை. பின்பு தாவீது தன் மனைவியாகிய பட்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளுடைய சயனித்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சாலமன் என்று பெயரிட்டான். அவளிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். அவர் தீர்க்கதரிசியாக நாத்தானை அனுப்ப அவன் கர்த்தர் நிமித்தம் அவனுக்கு வேதியா என்று பெயரிட்டான். அதற்குள்ளே யோவாப் அம்மோன் புத்திரருடைய ரப்பா பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி ராஜதானியை பிடித்து தாவீதிடத்தில் ஆள் அனுப்பி, நான் ரப்பாவின் மேல் யுத்தம் பண்ணி தண்ணீர் ஓரமான பட்டணத்துக்கு பிடித்து கொண்டேன். நான் பட்டணத்தை பிடிக்கிறதுனால் என் பேர் வழங்கப்படாதபடிக்கு நீர் மற்ற ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து பட்டணத்தை முற்றுகை போட்டு பிடிக்க வேண்டும் என்று சொன்னான். அப்படியே தாவீது ஜனங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு ரப்பாவுக்கு போய் அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தான். அவளை ராஜாவின் தலைமையில் இருக்கிற கிரீடத்தை எடுத்துக்கொண்டான். அது ஒரு தாளந்து நிறைய ரத்தினங்கள் பதித்ததுமாயிருந்து அது தானுடைய தலையில் வைக்கப்பட்டது. பட்டணத்து ஏராளமான கொள்ளையை கொண்டு போனான். பின்பு அதிலிருந்து ஜனங்கள் அவன் வெள்ளி கொண்டு போய் அவருடைய வாளுகளுக்கும் இருப்பு பாறைகளுக்கும் இருப்பு கோடாரிகளுக்கும் உட்படுத்தி அவர்களை செங்கற்சூளையிலும் கடக்க பண்ணினான். இப்படி அம்மோன் புத்திரரின் பட்டணங்கள் எல்லாம் செய்து தாவீது எல்லா ஜனத்தோடும் கூட எருசலேமுக்கு திரும்பினான். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தோம். தேவன் இதை ஆசீர்வதித்தருவாராக. அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய நாமம் மைப்பட கர்த்தர் உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. கர்த்தர் உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியோட வல்லமை பூரணப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளை என்ன சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.